தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இப்போது நம்ம இறைவசனத்துக்குள்ள போறோம். அதாவது இயேசுடைய அன்பு சீடர் யோவான் எழுதிய வசனத்துக்கு போறோம். அதாவது பேதுரு ஐயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீர்படுத்துதல், அவர் எப்படி இருந்தாரு, அவர் எப்படி மாறினாரு, அது எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீர்படுத்துகிறார்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்றைய வசனம் யோவான் அதிகாரம் 21 வசனம் 2. சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் காணாமல் சேர்ந்த நதானியல், செபதோயி மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களில் வேறு இருவரும் கூடியிருந்தனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இறந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, 7 பேரும் கூடி என்ன பண்ணுறாங்க, அவங்க இறைப்பணியை செய்யாமல் அவங்க பழைய வேலைக்கு திரும்பி போயிடுறாங்க. அதிகாரம் 21:3 சீமோன் பேதுரு அவளிடம், நான் மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். ஸோ நான் மீன் பிடிக்க போகிறேன் ஸோ அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மும்முறை மறுதளித்திருக்கிறார். மீண்டும் அவருக்கு பலவீனம் சரி இதோட அவ்வளோதான், நம்ம பிழைப்புக்காக போகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. மற்ற சீடுகளும் அவரோட படகில் ஏறுறாங்க. அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்று கிடைக்கவில்லை. மீன் எதுவும் கிடைக்கவில்லை. காலையில் திரும்பி வந்துடுறாங்க. இயேசு அவரிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். ஸோ மீன் எதுவும் கிடைக்கல. மீன் கிடைக்காம திரும்பி வரப்போ ஒரு 100 மீட்டரில் அந்த திபேரியா கடல் கரை 100 மீட்டர் தள்ளி அவர் நின்று பார்த்துக்க இருக்காரு. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, நம்ம ஒரு கடமையோடு நம்ம செயல்படணும். இப்போ நமக்கு ஒரு 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 ஆன்மா அறுவடை செய்யணும், ஒரு பணியை செய்யணும், ஒரு ஊழியம் செய்யணும்னு நமக்கு இயேசு ஆண்டவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வேறு வழிக்கு போகக்கூடாது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எதையுமே நடக்காது. ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்லாமல் அவங்க போனாங்க, நம்பிக்கை இல்லாமல் போனாங்க. அதனால் மீன் ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். பேதுரு மறுதளித்த மாதிரி நம்மளும் மறுதளிப்போம். எவ்வளோ வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் நம்ம மறுதளிப்போம். ஆனால் நம்ம மறுபடியும் என்ன பண்ண, நம்மளை சீர்படுத்தி திரும்பி நம்ம இயேசுடைய இந்த சீடத்துவ வாழ்க்கையை ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு அது நம்ம சீர்படுத்துகிறோம். அப்போ தான் ஆண்டு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் 6வது வசனம் பாருங்க, 21:6. படகில் வலப்பக்கத்தில் வலையை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்கள் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்கள் வலையை இழுக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதை நம்பி அவங்க போடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தோடு அந்த மீன் அதிகமாக கிடைக்கிது. வலையிலேருந்து இழுக்க கூட முடியல, அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நம்பி நம்ம எந்த ஒரு செயல்பாட்டில் இறங்கினாலும் நம்மளுக்கு பல அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா அந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். அவருக்கு எல்லாமே தெரியும். யார் ஏமாத்துறாங்க, யார் பொய் பேசுகிறாங்க, யார் நன்மை செய்கிறப்போ நடிக்கிறாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு நமக்கு கொடுத்த பணியை நம்ம செய்யணும். அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளோட எதிர்பார்க்கிறார். அவர் ஆசீர்வாதங்கள் நம்ம ஓடணும்னா அவர் கொடுத்த கடமையை அவர் கொடுத்த அந்த கோட்பாடை நம்ம ஒரு இலக்காக எடுத்து செய்யணும். அதிகாரம் 21:7 பாரு, இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அவர் நிற்பர் ஆண்டவர் தான் என்றார். அதை கேட்டவுடன் தன் ஆடைகளை திருத்த சீமோன் பேதுரு ஆடை இடிப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். ஸோ அவர் ஆண்டவர் இயேசு தான் சொன்ன உடனே என்ன பண்ணார், டக்குனே கடலில் குதிக்கிறார். அதுக்கப்புறம் அதிகாரம் யோவான் 21:9 படகை விட்டு இறங்கியவுடன் கரினால் தீ மூட்டப்பட்டிருப்பதை அதன் பின் மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, மீன் பிடிச்சிட்டு வரப்போ அவங்க ஏற்கனவே தீ மூட்டி வச்சு மீன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா நீ காலையில் போயிட்டு படகேறி வரீங்க, பசியாக இருப்பீங்கன்று தம் சீடர்கள் பசியாக இருப்பாங்கன்னு அவர் முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு அவர் பண்ணுறாரு, மீன்களை ரெடி பண்ணி வச்சு அப்பவும் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஓடணும்னா அவர் தெரியும், அவருக்கு சீடர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யணும்னு தெரியும். காலையில் பிள்ளைங்க பசியாக இருப்பாங்கன்றது அவர் மீன்களை சுட்டு கட்ட வைக்கிறார். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அதான் சொல்ல, எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்வில் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதிலே பாருங்க, அவருக்கு தெரியுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரியுது பிள்ளைங்க பசியாக இருப்பாங்கன்றது. ஸோ நம்ம பசி அவருக்கு நிறைய தெரியும். நம்மளை ஒருபோதும் வெக்கப்பட விட மாட்டார். நம்ம ஒருபோதும் இந்த சமுதாயத்தில் அவமானமாக செய்ய விட மாட்டார்.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 21:12 இயேசு அவரிடம் முனவந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை, ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஸோ ஆண்டவர் தான் கூப்பிட்றான்றது அவங்க அறிந்து கொண்டு அவங்க போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. 21:14 இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர் 3ஆம் முறையாக தம் சீடருக்கு தோன்றி தன்னுடைய சமாதானத்தை, தன்னுடைய மாண்பையும் அன்பையும் அவருக்கு எடுத்து சொல்கிறார். இதில் யோவான் நற்செய்தி 21:15 அவர் உணவந்திய பின் உணவு சாப்பிட்ட பிறகு இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனி, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். ஸோ அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை சோதிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே 3 முறை மருந்து வச்சவர், அதுக்கப்புறம் ஆண்டவர் இறந்து விட்டார், நான் அவரையும் நம்பி வந்தமே சொல்லிட்டு அதில் ஒரு பலவீனம். அதனால் என்ன பண்ணுறேன் சார், பழையபடி நம்ம வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால தான் அவர் எம்எல்ஏ நீ அன்பு செலுத்துகிறான்னு கேட்குறார் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர்ந்தார். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய முக்கிய கருத்து என்னன்னா, ஆன்மாக்களை அறுவடை செய்தால் நம்மளை தயார் பண்ணாங்கண்டி நம்ம பலவீனத்தினால் நம்மளை ஆண்டவர் வேசை விட்டு போகக்கூடாது. நம்ம அதான் ஞானஸ்தானம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததே நாம் எதுக்காக எடுக்கிறோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சீடத்த வாழ்க்கையை வாழ்ந்து அதன்படி நம்ம கடமை ஆடுறதான் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஆனால் பேருக்கு தான் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதிலே அதிகாரம் 16 21:16 2ஆம் முறையாக இயேசு அவர்களிடம், யோவான் மகனை சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாய் என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு, எனக்கு உமக்கு தெரியுமே என்றார். திருப்பி அவன் சந்தேகம் கேட்குறார். ஸோ இவர் ஏன் கேட்குறாருன்னா, பேதுரு ஆண்டவர் பலவீனமானவர் இருக்காருன்றது, சீடர்கள் பலவீனமாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் அவர் மறுபடியும் அவர் கேட்குறாரு. ஸோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் போது நம்ம விசுவாசத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுறோம். எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும், யார் நம்மளை ஏமாத்தினாலும், முதுகில் குத்தினாலும் சரி, விசுவாசத்தை விடக்கூடாது. விசுவாச வாழ்க்கையை நீங்கள் செயல்படுத்தணும். விசுவாசம் என்பது வேறு, விசுவாச வாழ்க்கை என்பது வேறு. ஸோ பேதுரு எப்படி விசுவாசமாக இருந்தார், தான் உயிரே கொடுப்பேன்னு சொல்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறார். ஸோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பேதுருக்கு எப்படி ஒரு ஆண்டவரை உணர்ந்து நான் செய்கிற தப்பு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு வராரோ, சீர்படுத்த தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ நம்மளை ஆண்டவர் பேதுரு கேட்குற மாதிரி நம்மளை நினச்சிக்கினேன், நமக்கும் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்தை விட்டு வெளியே போகாமல் விசுவாசத்தோட வாழ்க்கையும் சேர்த்து இறைவார்த்தை கேட்டு அதன்படி நம்ம செயல்படணும். அதே 21:17 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாமே தெரியுமே, எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாதது ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பவுமே ஆத்மாக்கள் அறுவடை செய்யணும். எவ்வளோ துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் என் சீடர்கள் ஆன்மாக்கள் அறுவடை செய்து போகணும், அப்படி சொல்லலாம், மாறக்கூடாது. அவர் தன்னுடைய வேலையை ஒரு கடமையை எடுத்து செய்யணும்னு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ அது மாதிரி பேதுரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பழைய இருந்த நிலைமையை மாற்றி சீர்படுத்தி எப்படி கொண்டாந்தாரோ, நம்மளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா விசுவாசிக்கணும். விசுவாசம் மட்டும் போதாது, திருப்பலிக்கு போகிறது, ஜபத்துக்கு போகிறது, கூட்டத்துக்கு போகிறது மட்டும் போதாது. அந்த வார்த்தையை பலவீனம் இல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தையை ஆன்மாக்கள் அறுவடை செய்ய தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடத்தை படைத்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, துன்பங்கள் வரப்போ போயிடுறாங்க. ஸோ நம்ம இனிமேல் எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பலவீனம் அடைந்து விசுவாசத்தை விட்டு வெளியே போகாமல், விசுவாசம் மட்டும் இல்லாமல் விசுவாச வாழ்க்கையோடு இறைய வார்த்தையை நாங்கள் தியானித்து அதன்படி நாம் செயல்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வல்லமை தருவார். அவர் உங்களை ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம்னா அனைத்து பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பார். ஆமென்.